நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு டெல்லியில் பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் என்னென்ன நடந்தது, என்ன விஷயங்கள் பேசப்பட்டது, யார் இதை எதிர்த்தாங்க, இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இன்னைக்கு டெல்லியில் பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம் சம்பந்தமான ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அப்போ இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு வழக்கமாக இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்வி திட்டத்தை எதிர்த்துட்டு இருக்கு. இன்னைக்கு கேரளாவும் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கு. அது என்ன, பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டத்தை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம் புதிய கல்வி திட்டத்தினுடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது வெளியில் நல்ல மினுமினுன்னு அழகாக இருக்கிற மாதிரி நமக்கு தோணும் இவங்களுடைய திட்டங்கள் எல்லாம். ஆனால் இவங்களுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரிஞ்ச விஷயம். இதன் மூலமாக தன்னுடைய ஆர்எஸ்எஸ் கொள்கையை திணிக்கக்கூடிய விஷயம், நோக்கம் இதுக்கு உள்ளால இருக்குது. அதனால தான் நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேரளா சொல்லியிருக்கு. ஆக தமிழ்நாடு என்னைக்கோ பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு கேரளா வலிமையாக பேசியிருக்கு. இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதனால நாங்கள் இதை தீவிரமாக பரிசீலனை பண்ண வேண்டிய தேவை இருக்குது. பரிசீலனை பண்ணிட்டு நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி கேரளா சொல்லியிருக்கு. ஏற்கனவே நம்ம இந்த புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம். இந்த பிஎம் ஸ்ரீ கல்வி திட்டம் செப்டம்பர் 7, 2022 மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது. இப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்வியை வளர்த்துறது, அதனுடைய உள்கட்டமைப்புகள், பள்ளியினுடைய உள்கட்டமைப்புகளை டெவலப் பண்ணுறது, இது ரெண்டும் தான் நோக்கம். இப்போ இவங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சயின்ஸு, அது மாதிரி ஆய்வுக்கூடங்கள், புதிய தொழில்நுட்பங்கள், விளையாட்டு, மேக்ஸு, இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகும். எந்த மாதிரியான கல்விக்கூடங்களில் இதை கொண்டு வருவாங்கன்னு சொன்னால், மாநில அரசாங்கத்தினுடைய கல்விக்கூடங்கள், மத்திய அரசாங்கத்தினுடைய கல்விக்கூடங்கள், அது மாதிரி யூனியன் பிரதேசங்களுடைய கல்விக்கூடங்கள், பஞ்சாயத்து கல்விக்கூடங்கள், இதில் எல்லாம் இதை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுக்கு மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 27,000 கோடி ரூபா 5 வருஷத்துக்கு அவங்க தருவாங்க. இந்த 27,000 கோடி ரூபா மொத்தமும் மத்திய அரசாங்கம் தாரதில்லை. இதில் 40% தொகையை மாநில அரசாங்கங்கள் தான் போடணும். ஆக மத்திய அரசாங்கம் ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வருது. கல்வி திட்டத்தை கொண்டு அதில் மாநில அரசாங்கம் 40% பங்கை போடணும். போட்டு ஒரு கல்விக்கூடத்தை தேர்வு பண்ணி நம்ம கொடுப்போம்னு வச்சுக்கோமே, அதில் அவங்களுடைய திட்டங்களை அவங்க செயல்படுத்துவாங்க. இந்த விஷயத்திலேயே நிறைய தர்க்கம் இருக்குது. கல்வியாளர்கள் மத்தியிலே நிறைய தர்க்கம் இருக்குது. இது சரியான திட்டம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாடு மாதிரியான வளர்ந்த மாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நமக்கு ரூரல் ஏரியா, அது மாதிரி மலைவாழ் பகுதிகள், இங்கே எல்லாமே ஒரு ஆசிரியர் பள்ளி, ஈராசிரியர் பள்ளி, ஆசிரியர்கள் பற்றாக்குறை, சரியான கட்டிடங்கள் இல்லாமல் இப்படி தான் நடந்துட்டுருக்கு தமிழ்நாட்டில். இந்தியாவில் தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது கல்வித்துறையில். தமிழ்நாட்டிலே இந்த நிலைமையில தான் இருக்குது. அப்படிங்கிற போது இந்த பிஎம் ஸ்ரீ திட்டத்தின் மூலமாக ஒரு பகுதியில் ஒரு டெவலப் பண்ணி ஒரு ஸ்கூலை கொண்டு வரும்போது அது என்ன ஆகும்னு சொன்னால், மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இடை நிற்கக்கூடிய வாய்ப்புண்டு. அங்கே நமக்கு நல்ல கல்வி கிடைக்குது, இங்கே கல்வி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான குற்ற உணர்வுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். நம்மளால் கற்க முடியலை அப்படின்னு ஒரு சிக்கல் உருவாகும் அப்படிங்கிறத கல்வியாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கல்வியை எளிதாக எவ்வளவு மாணவர்களுக்கு கொடுக்க முடியும், இந்த கல்வி மூலமாக எவ்வளவு வளர்ச்சியை கொண்டு வர முடியும், இடைநிற்றலை எப்படி தவிர்க்க முடியும், இப்படிங்கிற ஆய்வுகளில் ஈடுபட்டு நம்ம இந்த கல்வி முறையை நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் தமிழகம் மாதிரியான மாநிலங்கள். அப்போ இவங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு இதை செய்யும்போது
இதில் இப்படிப்பட்ட சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனால் இப்படி செய்யும்போது மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நவீன வசதிகள் இல்லைன்னா நவீன தொழில்நுட்பங்கள் கிடைக்காம போகுமே அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி புரியுது. ஆனால் அவங்க அப்படி கொண்டு வரல. வெளியில தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியில் மினுக்கடி உள்ள புழுக்கடி, அதுதான் இந்த கல்வி திட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கு. என்னன்னு சொன்னால், ஏற்கனவே இந்த கல்வி திட்டத்தை ஏற்றுக்கொண்ட பிற மாநிலங்களில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், வேற ஒன்றும் இல்லைங்க, ஆங்கில புத்தகங்களுக்கு இந்தியில் பேர் வச்சிருக்காங்க. ஆங்கில புத்தகங்களுக்கு நீங்கள் இந்தியில் பேரை வைக்க வேண்டிய தேவை என்ன? அப்போ உங்களுக்கு அதனுடைய என்ன நோக்கம் இருக்குது? நான் அந்த பேர்களை சொல்கிறேனே, பூர்மி, முருதன், சந்தூர், அது மாதிரி மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கணித பிரகாஷ், இப்படி பேர்களை கொண்டு வந்திருக்காங்க. அப்போ மேலோட்டமாக நமக்கு பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இது மிகப்பெரிய இந்தி திணிப்புக்கான சமஸ்கிருத திணிப்புக்கான வேலையை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இது மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே பள்ளிக்கூடங்களில் கல்வி திட்டத்தில் முகலாய மன்னர்கள் பற்றியான வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, அதையெல்லாம் தூக்கி வீசிட்டு இவங்களுடைய ஆர்எஸ்எஸ் கற்பிதங்களில் உருவான வரலாறுகளை இல்லைன்னா அந்த கற்பனை கதைகளை திணிக்கக்கூடிய வேலைகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. ஏன்னா ராமாயண கதைகளை வரலாற்று புத்தகங்களுக்கு உள்ளலை ஏற்றுறது, கிருஷ்ணரை பற்றியான கிருஷ்ண லீலைகள், கிருஷ்ணர் என்னெல்லாம் செய்தார், கிருஷ்ணருடைய பாலிய காலத்தில் என்ன பண்ணார், இப்படிப்பட்ட விஷயங்களை உள்ள திணிக்கக்கூடியது, இப்படிப்பட்ட கல்வி புத்தகங்களிலே இப்படிப்பட்ட விஷயங்களை உள்ள ஏற்றக்கூடிய வேலையை செய்துட்ருக்காங்க. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இவங்க செய்யக்கூடிய வேலை கல்வியை வளர்த்துறதுக்கான வேலை இல்லை, கல்வி திட்டத்தை நாசமாக்கி அடியோட சிதைக்கிறதுக்கான வேலையை இவங்க செய்துட்ருக்காங்க. நமக்கு தெரியும், நீட்டு மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை கொண்டு இவங்க என்ன செய்துட்ருக்காங்க. நீட்டு மாதிரியான நுழைவுத் தேர்வுகளை கொண்டு வந்ததுனால கல்வித்தரம் உயர்ந்திருக்கா, சிறப்பான மருத்துவர்கள் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா இவங்க இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டமிட்டு எவ்வளவு அடக்குமுறைகளை உருவாக்கணுமோ பயிலக்கூடிய மாணவர்களுக்கு, இல்லைனா இந்த எக்ஸாமை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தலை தரணுமோ அதைத்தான் தந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நடைமுறையில் இந்த பரீட்சை எழுத வரும்போது என்னென்ன பரிசோதனைகள் எல்லாம் பண்ணுறாங்க, உள்ளாடைகள் வரைக்கும் செக் பண்ணுறது, காதணிகளை மாணவிகளுடைய காதணிகளை கலத்துறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்துட்ருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களில் பார்த்து எழுதுறது, புத்தகங்களை பார்த்தே எழுதுறது, காசு கொடுத்து பாஸ் பண்ணுறது, இப்படிப்பட்ட மிக மோசமான நடைமுறைகள் இன்னைக்கு இருந்துகிட்ருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த நீட்டு எக்ஸாம் எழுதிட்டு வெளியில் வரக்கூடிய மாணவர்கள் இல்லைன்னா மாணவிகள்கிட்ட ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியலை, அதை பற்றி ஒன்றுமே தெரியலை அப்படிங்கிறது நம்ம நிதர்சனமாக பார்த்துட்ருக்கோம். அப்போது இவங்க ஏன் இதை கொண்டு வராங்கன்னு சொன்னால், இந்த மாணவர்களை இந்த கல்வி நிலையங்கள்லேருந்து அப்புறப்படுத்தணும். அதுதான் இவங்களுடைய ஒரே ஒரு நோக்கமாக இருக்குது. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இதைத்தான் இன்னைக்கு கேரளாவும் சொல்லியிருக்கு. இந்த கல்வி திட்டங்கிறது எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது, இதில் நம்ம கையெழுத்து போட்டோம்னா மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் நாங்கள் இதை பரிசீலனை பண்ணி விவாதித்து தான் இதுக்கு உள்ளால வருவோம் அப்படிங்கிறத கேரளா இன்னைக்கு சொல்லியிருக்கு. அதைத்தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம். வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த வாரத்தில் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புகள்லையும் குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்காத மாணவர்களை ஃபெயில் பண்ணுறதுக்கான நடைமுறையை கொண்டு வர போகிறாங்க. எங்கே? சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான ஒப்புதலை மாணவர்களுடைய பெற்றோர்களிடத்திலே கையொப்பு மூலமாக வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இதை கடுமையாக நீங்கள் எதுக்கணும், பெற்றோர்கள் கண்டிப்பாக எதுக்கணும். இது எதுக்கப்பட வேண்டியது. பின்பக்கம் வழியாக இந்துத்துவ கல்வியை புகுத்தக்கூடிய வேலையை தான் மத்திய அரசாங்கம் செய்யுது. இது அரசாங்கம் மட்டும் எதுக்கக்கூடாது, நம்ம எல்லாருமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இதை எதுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இதில் நிச்சயமாக உண்மை இருக்கு. இந்த மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்விக் கொள்கைக்கு நம்ம எப்படியாவது சரண்டர் ஆகணும், எப்படியாவது கையெழுத்து போடணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையில் நமக்கு இந்த மத்திய அரசாங்கம் அழுத்தம் தந்துட்டே இருக்கு. நமக்கு ஏற்கனவே 2000 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த மத்திய அரசாங்கம் நம்முடைய கல்வி நிதியை பிடிச்சு வச்சிருக்கு. அப்போ இந்த நிலைமையில் தொடர்ந்து நம்ம இதை வற்புறுத்திட்டே இருக்கோம். ஆனால் நம்ம இதை வற்புறுத்தினா நம்மளை நாகரிகம் இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி மத்திய கல்வி அமைச்சர் பிரதான் அவர்கள் பேசினார், நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த நாகரிகம் இல்லாதவங்க தான் இந்தியாவிலேயே கல்வியை மிக முக்கியமான இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ தான் இவங்க கல்வியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம் நம்ம மாணவர்களை தமிழகத்தினுடைய கல்வித்தரத்தை மிக உயர்வான இடத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கோம். அப்போ இதையெல்லாம் அடித்து நாசாக்கணும், இதுக்கு உள்ளால தங்களுடைய அஜெண்டாவை, தங்களுடைய சிந்தனையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் தொடர்ந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுமைக்கும் அவங்க நினைச்சதை, ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த திட்டத்தை முழுமைக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் இந்த பிஎம் ஸ்ரீ கட்டமைப்பு, புதிய கல்விக் கொள்கை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இந்த வகுப்புகளில் குறைந்தபட்ச மதிப்பெண் எடுக்காத மாணவர்களை நாங்கள் ஃபெயிலாக்கி விட்டுருவோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் சிபிஎஸ்சி பள்ளிகளில் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களிடத்துல கையெழுத்து வேட்டை இப்போ நடந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2010 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்திற்கு எதிரானது. இந்த எதிரான விஷயத்தை ஏன் கொண்டு வராங்க? இது மாணவர்களை வெளியேற்றும், மாணவர்களுடைய தொடர் படிப்பில் கல்வியில் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், இடைநிற்றலை உருவாக்கும் அப்படிங்கிற பார்வையை கல்வியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இதில் எல்லாமே பரீட்சை கொண்டு வரணும், தேர்வு கொண்டு அதில் ஃபெயில் ஆகக்கூடிய மாணவர்களை திருப்பி எழுத வச்சு மறுபடியும் ஒரு வருஷம் கூடுதலாக படிக்கட்டுமே அப்படிங்கிற விஷயத்தை தொடர்ந்து இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, கல்வியை மிகவும் எளிமையாக்கணும், கல்வி கற்றல் விஷயத்தை மாணவர்கள் ஒரு ஆர்வமாக செய்யணும். அவன் பள்ளிக்கூடத்தில் வரும்போதே அவனை அச்சுறுத்தி அவனை பள்ளிக்கூடத்திலேருந்து ஓட வைக்கக்கூடாது. இப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆக இந்த மாதிரியான திட்டங்கள் மூலமாக இந்த கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நிர்மூலமாக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி குலத்தொழிலில் இங்கே இருக்கக்கூடிய சமூகங்கள், பின்தங்கிய சமூகங்கள், தலித்துகள், பழங்குடியினர் இவங்களை எல்லாம் இந்த அரசாங்கம் ஏற்கனவே அவங்க செய்துட்டு இருக்கக்கூடிய வேலைக்கு இல்லைன்னா குலத்தொழிலுக்கு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதன் மூலமாக அரசாங்கம் திணிக்க பார்க்குது. உலகத்தில் முன்னேறின நாடுகள் எல்லாமே இந்த கல்வியை எவ்வளவு எளிமையாக்க முடியும், மாணவர்களுக்கு இதை ஒரு விளையாட்டாக, ஒரு சிறப்பான அனுபவமாக எப்படி மாற்ற முடியும் இப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. பல்வேறு நாடுகளும் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் மும்மொழி கொள்கை, இந்த 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு இதில் குறைந்தபட்ச மார்க் எடுக்கலைன்னா அவனை ஃபெயில் பண்ணி விட்டுருவோம், இப்படிப்பட்ட கடுமையான விஷயங்களை கொண்டு வரதும், அது மாதிரி அறிவியலுக்கே ஒவ்வாத மத சார்பான விஷயங்களையும், புராண கதைகளையும், இதிகாச கதைகளையும் உள்ளால புகுத்தி இந்த நாட்டை ஒரு 500-1000 வருஷத்துக்கு பின்னால் தள்ளக்கூடிய வேலையை இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் தொடர்ந்து செய்துட்டே இருக்கு. இதுக்கு எதிராகத்தான்
தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வலிமையாக நின்று எதிர்த்துட்டு இருக்காங்க. அந்த எதிர்ப்பில் கேரளமும் இன்னைக்கு இணைந்திருக்கு. வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட அஸ்திரங்களில் இந்த மத்திய அரசாங்கம் மாநிலங்கள் மீது ஏவ போகுது, நம்ம என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறோம், எவ்வளவு துணிச்சலுடன் தமிழகம் இதை எதிர்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்ப்போம், சந்திப்போம்.